வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சப்போஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வயலேஷன் கண்டென்ட்னால, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலயமா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. நீங்கள் வந்து அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் வந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது. ஆக்சுவலி என்னென்னா அந்த மாதிரி பிளாக்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ரூல்ஸை நீங்கள் வந்து மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி வர எல்லா பிளாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெம்பரரி பிளாக் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 3 வழிகள் இருக்குது. ஸோ அந்த 3 வழிகள் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். ரெக்கவர் பண்ண கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிடலாம். முதல் வழி என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருக்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்புக்கு கொடுக்குற நீங்கள் அந்த பர்மிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆப் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்மிஷன் கொடுக்கும்போது அது வந்து உங்கள் மொபைல் ஃபுல்லாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பர்மிஷன்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், அதாவது மற்ற ஆப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சில பர்மிஷன்ஸ் சில ஆப்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்மிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் அந்த ஆப் வந்து இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலேஷன் ரூல்ஸ் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலாம். என்னென்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ரூல்ஸை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் பண்ணுறது, அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுலாம் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் பின்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப என்னென்னா ரேராக இல்லாமல் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலாம் ஆப் ஏற்றி வச்சுருக்கிறது. நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஏற்றி வச்சுருந்தீங்க அந்த மாதிரினா நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலிமா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரக்கூடும். வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் இருக்கும் இல்லையா, ஹெல்ப் சென்டர் ஃபீட்பேக், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது என்னென்னா தப்பாக கொடுத்துட்டாங்க, இல்லை அப்படின்னா இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதாவது உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு, இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் வந்து எந்த வித மிஸ்டேக்கும் இல்லை ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணணும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கணும். அப்படி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ரிப்போர்ட் கூட வச்சுக்கலாம், இல்லை ஃபீட்பேக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரும். உங்களுடைய ஜிமெயில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணிக்கலாம். அதாவது ஃபீட்பேக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்பில் போய் ஃபீட்பேக் கொடுக்கலாம். என்ன ஃபீட்பேக்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து உங்கள் ஐடியெல்லாம் நீங்கள் போட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம். இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்க சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த போஸ்ட் லிங்க்கு அந்த மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது விஷயம் வந்து நீங்கள் ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் விஷயம்லாம் பண்ணி முடிச்சு 2 நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2ம் பண்ணாமலும் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டு 2 விஷயம் நீங்கள் பண்ணிட்டு கூட பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சடனாக ஓப்பன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த ஆப்பில் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதாவது ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறதோ, இல்லைன்னா லைக் போடுறதோ, இல்லை மெசேஜ் பண்ணுறதோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வராது. நீங்கள் வந்து ஒரு 2 நாள் வந்து அந்த ஆப்பை நீங்கள் அப்படியே விட்டுறணும். அதாவது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணாமல் எந்த வித ஆக்ஷனுமே எடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுறணும். நீங்கள் 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் எந்த வித ஆக்ஷன்ஸும் பண்ணாமல் அந்த ஆப்புக்குள்ளே போகாமல் நீங்கள் போஸ்ட் எதுவும் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஏதாச்சும் சர்ச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்துக்கலாம். முடிஞ்சளவு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாதீங்க, அதாவது டெலீட் பண்ணிடக்கூடாது. அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டீங்கன்னா, அதாவது தேர்ட் டே நீங்கள் வந்து 3ஆவது நாள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டோ, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம்.
உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் போஸ்ட் ஆகுதா இல்லை அப்படின்றப்ப நீங்கள் போடுற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகுதா அப்படின்னு. சப்போஸ் அது போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த அக்கௌண்ட் அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் போடுற கமெண்ட் போயிடுச்சு, நீங்கள் போடுற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுச்சு, ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து திருப்பி கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். அந்த 3 வழிகள் மூலியமாக அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆனாலோ இல்லை பிளாக் ஆனாலோ வந்து திரும்பவும் ரெக்கவர் பண்ண முடியும். இந்த 3 வழிகள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் மெயின்லி வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரிப்போர்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் கிடச்சிரும். வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.